ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும். ஆவியானவரே ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் பாதைகள் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே நடத்துமையா. ஆவியானவரே ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவர் ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. கடும் ஆவியானவரே என் அன்பு நேசரே நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவர் ஆவியானவரே என் அன்பு நேசரே நடத்துமையா. ஆவியானவர் ஆவியானவரே அன்பு நேசரே நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே கழுவி
பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் பாதைகள் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, குளிர் நிழலே, புயல் காற்றின் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றின் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவர், ஆட்கொண்டு நடத்துமை. சொல்லுங்க இன்னொரு முறை, ஆவியானவரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வரிய? எது வேணாலும் தாமதம் ஆகலாம், ஆனால் ஆவியானவர் வர்றது மட்டும் தாமதமே ஆகாது. அவர் எப்போதும் நம்மளோட கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமாம், இப்போ பழைய ஏற்பாட்டு ஜெபம்லாம் இப்போ பண்ண முடியாது. ஆவியானவரே எங்களுக்கு முன்பாக நீர் செல்லும்னு. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், நமக்குள்ளாக இருந்து வாசம் செய்கிற தேவன். அவர் முன்னே சென்று எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற தேவன் அல்ல, இப்போது நமக்குள்ளாக இருந்து ஏற்கனவே யாவற்றையும் தகர்த்தெறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த வார்த்தை சொல்லுது, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே. எது இந்த வெயில் அடிக்கிற வெயிலா? இந்த வெயிலுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது? இந்த வெயிலில் வெளில போயிட்டு வந்தால் என்ன தோணுது? எப்படா ஏதாவது ஒரு ஏசியில் போய் உக்காரலாம் ஜில்லுன்னு. அது கூட இல்லைன்னா நம்மளுக்கு தோணுது என்னது, ஏதாவது ஒரு மரம் நிழல் கிடச்சா கூட போதும். ஆனால் அவர் சொல்கிறாரு வெயில் நேரத்தில் குளிர் நிழலாக இருக்கிறாராம். அது மாத்திரம் இல்லை, புயல் காற்றில்
புகலிடமாக எத்தனை பேர் புயல் காற்று அனுபவிச்சிருக்கிறீங்க? விழுப்புரத்தில் இருக்கிறவங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்க. தானே புயல் அனுபவிச்சுக்கிறீங்க. தானே புயல் இங்கே எப்படி வந்தது? நல்லாவே வரலையே இங்கே. சரி, ஆக மொத்தம் அனுபவிச்சிருக்கிறீங்க. புயல் வந்துச்சுன்னா அடிச்சு எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடும். ஆனால் அவர் அதுலேயும் நம்மளுக்கு புகலிடமாக இருக்கிறாராம். கடுமழையில் காப்பகமே நான் தங்கும். யார் அந்த கூடாரம்? அதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர்? ஆமாம், அவருடைய கூடாரத்தில் நான் வந்துட்டேன். அதனால் எனக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வெளியில் எனக்கு அல்ல. நீங்களோ உலகத்தான் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். தொடர்ந்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே. எல்லோரும் உற்சாகமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன்.
நேரத்திலும் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. சொல்லுவோம், துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா துதிப்பீங்க? உண்மையா துதிக்கிறீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு அவரை பாடுறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் தேவனை கனம் பண்றீங்க இந்த நேரத்தில்? சங்கீதம் 78ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்னால் தெரியும்ல, யார்? நாம் தான். பழைய ஏற்பாட்டில் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்தார்கள். தேவன் அவர்களை எப்படி வழிநடத்தினார்? எல்லாவற்றினாலும் வழிநடத்தினார். குறைவே இல்லாமல் வழிநடத்தினார். ஆமாவா இல்லையா? எகிப்தில் இருந்தாங்க, பாவ தேசத்தில், கொடுமையான தேசத்தில் இருந்தவங்கள தேவன் அவர்களை வழி நடத்தி. எத்தனை பேர் எகிப்திலேருந்து இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமேன். 2 பேர் உற்சாகமாக சொல்கிறாங்க. கர்த்தாவே, அந்த உற்சாகமிடத்தில் தேவன் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று சொன்னீரே, அந்த 2 பேர் இடத்துல மட்டும் நீங்கள் பிரியமாய் இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் இருக்க மாட்டார், அவர் எல்லார் மேலேயும் பிரியமாக இருக்கிறார்.
ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? திமிங்கலத்தை விட பெரிய வாய். சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திமிங்கலத்தை விட பெரிய வாய். இருக்கிறதுல எது பெரிய வாய்? வேதத்தின் அடிப்படையில் நான் கேட்குறேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம், இங்கே அப்படி உருன்னு இருக்காதீங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறோம், அதுக்கு தான் கூடி வந்திருக்கிறோம். புரியுற? இசை வாசித்து அவரை பாடுவது யாருக்கு மகிமை நம்ம செலுத்துகிறோம்? தேவனுக்கு. அப்படியே உற்சாகமாக இருக்கணும். மியூசிக் வாசிக்கிறதே படுத்துன்னு இருக்கிறவன கூட எழுந்து டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு தான் மியூசிக்கே வாசிக்கிறது, தெரியுமா? ஆமாம், பழைய ஏற்பாட்டிலலாம் இதில் போய் படிங்க எல்லாமே. ஒருத்தனை ஒரு மாதிரி அவன் இருக்கிறான்னு வச்சிங்களேன், அடிக்கிற மோளத்தில் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? பொய் சொல்லாத சொல்லுங்கள். இது கூத்துலாம் வேணாம். ரோட்டில் சாவு தூக்கின்னு வரப்போ, மோளம் வச்சுன்னு வரப்போ, அது எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருந்துன்னு தலையாட்டிக்கிறீங்க? ஆட்டிக்கிறீங்களா இல்லையா? ஆட்டாமல் சில பேர் டான்ஸே ஆடுவீங்க. போனால் அது எங்கேயாவது போட்டேன்டா, ஆனால் அந்த டான்ஸ் நம்மளை. ஆமாம், அதனால தான் அவர் தம்புருங்களாலும் வீணைக்கினாலும் சுரமண்டலத்தினாலும் அவரை கர்த்தரை ஆர்ப்பரிப்போடு தொழுது கொண்டார்கள் அவர்கள். ஆனால் நம்ம நேரமாக பண்ணுறோம், என்ன தான் மியூசிக் அடித்தாலும் நான் பரிசுத்தம், நான் அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துக்கிறீங்க. ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது. தேவன் ஆடி பாடி கொண்டாட வச்சார். புரியுதுங்களா? வேதத்தில் எது பெரிய வாய் சொல்லுங்கள்? நான் சொன்னதால சொல்கிறீங்களா? இருக்கிறதுல எது பெரிய வாய்? வேதத்தில் என்னை பொறுத்தவரையிலும் திமிங்கலம் தான். ஏன்னா அவர் அதை தான் சொல்கிறாரு. திமிங்கலத்தை போஷிக்கிற தேவன், அதெல்லாம் போஷிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய வாயம். ஆனால் அது பசிக்க பார்த்தலாம், அது என்ன பண்ணுதான்? நேராக வானத்தை நோக்கி பார்க்குதான். பைபிளில் வசனம் அப்படி தான் எழுதியிருக்குது. அப்படி பார்க்குதான், கர்த்தர் நிரப்புறாராம், அப்படியே உள்ளே போயிடுதான். மறுபடியும் பசிக்கு பார்த்து மேலே பார்க்குதான், கர்த்தர் நிரப்புறாராம், உள்ளே போயிடறாங்களாம். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கஷ்டம் வர பார்த்து மேலே பார்ப்பாங்க, பசிச்ச உடனே அப்படியே கம்முன்னு வேறு இடத்துக்கு போயிடுது. என்ன மேட்ருன்னா, இந்த சங்கீதம் 78 அதிகாரம் ஃபுல்லாக அதை தான் சொல்லணும் வர்றாரு. நான் அவர்களை இப்படி வழி நடத்தினேன், வனாந்தரத்தில் வழி நடத்தினேன், காடைகளை கொடுத்தேன், செங்கடலை 2 பிளந்தேன், இவ்வளோ பிளந்தோம். வசனம் சொல்லுது, அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். என்ன சொல்லுது? ஆமாம், எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கின்னு எனக்கு எதுவுமே செய்யலை. நேற்று என்ன தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அம்மா, இவ்வளோ நாள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார், நீ அதை என்னவே இல்லையே. இப்போ நீ யாரை மட்டுப்படுத்துகிற? மட்டுப்படுத்துறதுன்னா என்னறீங்களா? அசிங்கப்படுத்துகிறன்னு அர்த்தம். எத்தனை பேர் அவரை தேவனை அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க? கை தூக்க மாட்டீங்க. எத்தனை பேர் அவரை நான் கனம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அழகாக எழுதுறாரு. 78 அதிகாரம் ஃபுல்லாக எழுதின்னு சொல்கிறாரு. நடுவில் அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார். என்ன மட்டுப்படுத்தினார்னா, அவரை விசுவாசிக்கவே இல்லை. எவ்வளோ கிடைச்சாலும் கடைசியில் அவர்களை விசுவாசிக்கவே இல்லை. அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுனா என்ன பண்ணலாம்? தேவனை கனம் பண்ணலான்னா ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிச்சா தான் துதியே வரும்? எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்கன்றீங்க? அப்போ எத்தனை பேர் அவரை கனம் பண்ணுறீங்களன்றீங்க? அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை கனம் பண்ணால் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை கனம் பண்ணுறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவர் என்னை கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கனம்லாம் சும்மாங்க. அவர் கனம்லாம் நீ அத்தைக்கு நம்ம உக்காந்துக்கிறோம் பாருங்கள், சுகத்தோடு பலத்தோடு, அதுதான் அவருடைய கனம். நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்கப்பா. இன்னும் நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், அநேகமாக இருக்கிறது. அவர்களை கொண்டு வந்த தேவன் நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டாருன்னா, அவருடைய இரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். கோட்டையில் எதுவுமே நெருங்க முடியாது, யாராலையும் நெருங்க முடியாது. காரணம், என்னோடு கூட இயேசு இருக்கிறார், அவருக்குள்ளாய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் பாடலாமா? எழுந்திருந்து பாடலாமா? வீட்டில் போய் படிங்க. சங்கீதம் 78 படிச்சிங்கன்னா, ஹலோ, சங்கீதம் எத்தனை அதிகாரம்? சங்கீதம் 78 வீட்டில் போய் படிங்க. அப்படியே நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அதில் நல்லா கவனிக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ உட்காந்து இருக்கிறோம். ஹலோ, எத்தனை பேர் சங்கீதம் 78 சத்தமாக சொல்லுங்கள் எல்லாம். சங்கீதம் அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்பேன். அடுத்த வாரம்
மெசேஜ் கிடையாது. அடுத்த வாரம் என்னது, குவிஸ் ப்ரோக்ராம். நான் கேள்வி கேட்பேன், உங்கள் எல்லாருக்கும் வெகுமதிகளை, பரிசு வேணாம், வெகுமதிகளை தருகிறேன். எத்தனை அதிகாரம்? சங்கீதம். ஆமாம், அதை போய் படித்தா யார் நடந்துக்கிற மாதிரியே இருக்கும்? நீங்கள் நடந்துக்கிற மாதிரியே இருக்கும். போய் படிச்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த பாடலை பாடும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். விசுவாசத்தோடு பாடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உபாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. மறைக்கப்பட்டவைகள் யாருக்குரியது சொல்லுங்கள்? மறைக்கப்பட்டவைகள் யாருக்குரியது? வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியது இல்லை, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரியது. ஒவ்வொரு பாடல் மூலியமாக நம்மளை வெளிப்படுத்தின்னு தான் இருக்கிறாரு, இன்னும் வெளிப்படுத்துவார். இந்த பாடல் மூலியமாகவும் வெளிப்படுத்துகிறாரு. எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, இனி எந்த தீங்கும் நம்மளை அணுகாது, எந்த சேதமும் அணுகாது. இம்மட்டும் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த எபினேசர் இனியும் தொடர்ந்து அவர் தான் உங்களை வழிநடத்த போகிறார். யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. உலகத்தில் மோசமானவன் யார்? ஆனவனா அவனே சொல்லு, நீங்களாம் நல்லவங்களா? ஆமாம், பிசாசு கூட பரவாயில்லைங்க. இருக்கிறதுலே மோசமானவங்க யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். பாடும், இந்த பாடலை பாடும். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோட சொல்லுமா, நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த பாடல் ஒரு பெரிய அர்த்தமுள்ள பாடல். இது விசுவாசித்து பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க. அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் எல்லா வியாதிகளையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இல்லை எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு நினச்சாலும் பாடணும் இந்த பாடல். ஏன்னா ஒரு வேளை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இந்த பாடல் அந்த டைமில் இந்த வார்த்தைகள் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை பிரச்சனையில் இருக்கிறவங்க, நான் வியாதியில் இருக்கேன், இந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றவங்க இப்போ இந்த பாடலை விசுவாசத்தோடு பாருங்கள். தேவனால் நீங்கள் ஏற்கனவே கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? எந்த பிளட்டு எந்த செல்லையும் அரிக்கவே முடியவே முடியாது. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளாய் ஓடுகிறது. நாம் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய ரத்தம் எனக்குள்ளாய் ஓடுது. என்னுடைய பழையவைகள் யாவும் புதிதாவது. என்னுடைய சரீரம் மறுபடியும் திரும்ப சிறு குழந்தையின் சரீரமாக மாறுகிறது. நாகமானின் குஷ்டரோகி பெரிய குஷ்டரோகி, அவங்க தேசத்தில் யாராலையும் நீக்கப்படவே முடியல அவனுடைய குஷ்டரோகியை. ஆனால் தேவன் ஒருவரால் அவனுடைய நாகமானுடைய குஷ்டரோகியை தீர்க்க வச்சு மறுபடியும் அவனை மீண்டும் குழந்தையின் சரீரமாக மாற்றின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சிறு வயதில் எப்படி இருந்தீங்களோ அதே பலன், அதே உடம்பு, அதே சரீரம், அதே குடல், அதே கிட்னி, அதே லிவர், அதே ஹார்ட்டு, என்னென்னலாம் உங்கள் பாகங்கள் இருக்கிறதோ திரும்ப குழந்தையின் சரீரமாக உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடும் இந்த பாடலை. காரணம் இந்த வரி சொல்லுகிறது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
சொல்லுமா, நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். மறுபடியும் சொல்ல, நேசரின் நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள், ரத்த கோட்டைக்குள்ளே நானும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இனியும் காத்திடுவார். சொல்லுமா, உலகிலே கீழே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. விசுவாசத்தோடு சொல்லும், உற்சாகத்தோடு இருக்கும் அவனை. நீங்கள் விசுவாச அறிக்கையை சொல்லுகிறீர்கள். ஓ, உலகத்தில் இருக்கும் அவனை விட, உலகத்தில் இருக்கும், உலகத்தில் உள்ள வியாதியை விட, உலகத்தில் உள்ள வியாதியை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ள, ரத்த தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவர் நம்ம ஒளியும் மீட்புமா இருக்கிறதினால் யாருக்கும் அஞ்சிட முடியாது. சொல்லுமா, தேவனே ஒளியும் மீட்புமானார். தேவனே துர்ச்செய்தியை கேட்கிறதினால் என் இருதயம் பயப்படாது. காரணம், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி. ஓ, அவர் நமது ஒளியும் மீட்புமா இருக்கிறார், யாருக்கும் அஞ்சிட மாட்டேன் என்று சொல்லும். அவரே என் வாழ்வில், அவரே என் வாழ்வின் பலனானார், அவரே என் வாழ்வின் பலனானார். மறந்தாலும் மறவாத என் நேசரே, மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர். ரத்த கோட்டைக்குள் கோட்டைக்குள், ரத்த கோட்டைக்குள் நான் இனியே எந்த தீங்கும் தீண்டாது. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. சொல்லு, மலைகள் குன்றுகள் மாறா
ஸ்நேகத்தால் அநாதி ஸ்நேகத்தால் எடுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. அநாதி ஸ்நேகத்தால் நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். தைரியமா சொல்லுமா, வீரத்தோடு. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுமா, மறுபடியும் சொல்லு. நேசரின் ரத்தம், அவனை பார்த்து சொல்லும். நேசரின் ரத்தம் என் மேலே. உங்களை பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே, ரத்தம் என் மேலே நெருங்காது. சொல்லுமா, மறுபடியும் சொல்லுமா இந்த வரியை. நேசரின் ரத்தம். உங்களுடைய பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய முடியாமையை பார்த்து சொல்லுங்க. ஓ, நேசரின் ரத்தம் என் மேலே. உன்னால் என்னை நெருங்க முடியாது, உன்னால் என்னை தொட முடியாது. காரணம், நான் ரத்த கோட்டைகளாய் மூடப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் மேலே என்று. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் பாசமாய் சிலுவையில் பலியானார். ஓ, பாசமாய் சிலுவையில் பலியானார். எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ள, கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் இம்மட்டும் உதவின, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே உலகிலே இருக்கும் என் தேவன் பெரியவரே. உலகிலே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே என் தேவன் பெரியவர். ரத்த கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டை இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ஓ, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை நேரிடாது. உலகத்தில் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் இந்த வியாதி வந்தால் சுகமாகவே முடியாது என்று உலகத்தின் சரித்திரம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய ரத்தம் சொல்லுகிறது, அது எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்த அவருடைய ரத்தத்தின் வல்லமையால் உள்ளது. ஆமாம்,
மோசே இருக்க பார்த்து அவன் என்னென்னலாம் செஞ்சானோ அதே அற்புதம் அந்த இடத்துலையும் செஞ்சாங்க. ஆனால் கடைசியாக எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது யார்? மோசேக்குள்ளாக இருந்த தேவன் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத விடுதலை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், தேவன் சொல்கிறார், உலகத்தில் இருக்கும் அவர்களை விட என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். மருத்துவர் சொல்லலாம், இது முடியவே முடியாது, இனியும் வாழ்நாள் ஃபுல்லாக இனியும் நீங்கள் இப்படி தான் டேப்லெட்டில் தான் உங்களுடைய வாழ்நாள் முடியும் என்று. ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை? என் தேவன் ரிப்பேர் பண்ணுற தேவன் அல்ல. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சரீரத்தில் எனக்கு வியாதி வந்துருச்சுன்னா அவர் ரிப்பேர் பண்ணுற தேவன் அல்ல. அவர் பேர் ரிப்பேர் பண்ணுற தேவனா இல்லை. அவருக்கு பேர் என்னறீங்களா? கிரியேட்டர், உருவாக்குகிற தேவன். அவர் ஓடாத பொருளை சரி செய்கிற தேவன் அல்ல, ஓடாத பொருளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக கொடுக்குற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமாம் ஆமாம், மருத்துவர் தாங்க சரி பண்ணுவான், அவன் தான் ரிப்பேர் பண்ணுவான். ஆனால் கடைசியாக அவன் லாஸ்ட்டாக யாரை சொல்லிட்டு போயிடுறான்? உங்கள் கடவுள் தாங்க உங்களை காப்பாற்றணும்னு. ஆனால் அதுலேருந்து தப்பித்து வந்தவர்கள் அநேகர், ஏராளமானோர். காரணம் என்னன்னா, எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டுருக்கிறோம். இருக்கிற கட்டி இல்லாமல் போகுது. காரணம், அவர் அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு எல்லாவற்றையும். அதான் சொல்கிறாரு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களால் முடியலன்னா நான் இருக்கிறேன், அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிற தேவன் நான் இருக்கிறேன். சொல்லுமா இந்த வார்த்தையை உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை பாடும். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே என்று எல்லோரும் விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோட தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட. உங்களுடைய பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கும் உன்னை விட என் தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே ரத்த கோட்டைக்குள்ளே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நாம் கண்களை மூடி தேவனை துதிப்போமா? கண்களை மூடி முழு இருதயத்தோடு. அப்பா, சங்கீதம் 78 சொல்லுகிறது போல அல்ல, நாங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாங்கள் மட்டுப்படுத்த வரவில்லை. நீ செய்த அதிசயங்களை எண்ணி நாங்கள் நன்றி கூறும் இடத்துல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கும்படியா, உம்மை தொழுது கொள்ளும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை விட என் தேவன் பெரியவர், எங்களுக்குள்ளாய் நீர் இருக்கிறீரே. நன்றி தகப்பனே. ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ இம்மட்டும் உதவின எபினேசர். ஓ ஹல்லேலூயா. இனிமே எங்களை நீர் நடத்தி வந்த வழிகளை காட்டிலும்
அப்பா இந்த பாடலில் நீர் சொன்ன வார்த்தையின்படி ஹல்லேலூயா, நீர் இன்னும் எங்களை இந்த பூமியிலே சிறந்திருக்கும்படி நீர் செய்ய போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசித்தோமே, நாங்கள் கனம் பண்ணுகிறோம். நாங்கள் உம்மை கனம் பண்ண வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் வாயை திறந்து நாம் துதிப்போமா. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லோரும் வாயை திறந்து நாம் துதிப்போம் தேவனை. ஹல்லேலூயா. இதுவரையில் உங்களுக்கு இந்த என்னுடைய வியாதி இப்படி இருக்கிறதே, என்னுடைய சரீரனுடைய சூழ்நிலை மோசமாகி கொண்டு போகிறதே, என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் தாக்குகிறதே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது என்ற கவலைகளோடு கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த பாடல் மூலியமாக சொல்லுகிறார், நீ இரத்த கோட்டைக்குள்ளாய் வந்துவிட்ட மகனே மகளே, இனியும் உன்னை எதுவுமே அணுகாது, எந்த தீங்கும் உன்னை நேராது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் உங்களை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய புயல் வீசி இருக்கலாம், கடும் வெயில் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. சூறாவளி போல் வந்து எல்லாவற்றையும் அடித்து கொண்டு செல்லலாம் என்று வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவருடைய இரத்தம் உன்னை பாதுகாத்து உன்னுடைய குடும்பத்தை ரட்சித்து கொண்டு வந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் உங்களை உதவின எபினேசர் இனியும் தாங்கிட வல்லவராய் இருக்கிறார். நேசரின் இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது, நெருங்க முடியாது, யாராலும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. காரணம் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக விலையாக கர்த்தர் உங்களுக்கு சிந்தி உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியரில் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வரும் அளவும் என் மரணத்தை நீங்கள் தெரிவியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு மரணமே வராப்போல் இருக்கலாம், ஆனால் நான் வரும் அளவும் என்னுடைய மரணத்தை தெரிவியுங்கள். உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், உங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன், உங்களுக்காக காயப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய சரீர மரணத்திற்காக அவர் காயப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்தார். என் பேரிலே நான் வாங்க வேண்டிய அடி அவர் எனக்காக வாங்கின தேவன். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வளவாய் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்து விட்ட தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார், சிறந்தவராயிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுமாறு பார்த்து ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. சொல்லுமா அவரை பார்த்து, அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அவரை பார்த்து சொல்லுமா, அன்பு கூறுவேன்
இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுமா அவரை பார்த்து முழு உள்ளத்தோடு அப்பா உம்மை ஆராதிப்போம் முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்போம் அன்பு கூறுவே ஆராதனை ஓ ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி இந்த வயசு வரலும் உங்களை கொண்டு வந்த தேவன் ஓ ஹalleluya இன்னும் அவர் தான் உங்களை கொண்டு செல்ல போகிறார் வழிநடத்த போகிறார் ஓ எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுமா முழு பலத்தோடு நாங்கள் உம்மை அன்பு கூறுவோம் கர்த்தாவே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு சொல்லுமா ஆராதனை 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 சொல்லுமா அவரை பார்த்து ஆராதனை 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 அவரை பார்த்து துதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. அப்போ ஒருவருக்கே நாங்கள் ஆராதனையில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீ சொன்னதை செய்து முடிக்கிற தேவன்.
உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நாங்கள் ஏற்கனவே சுகமாகி இருக்கிறோம். நீ சொன்னதை மாத்திரம் செய்கிற தேவன். அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ நன்றி நன்றி. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், எனவெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன், சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனவெல்லாவ இயேசுவே, ஓ இயேசுவே, தேவன் இயேசுவே, மீட்பர் இயேசுவே. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். இயேசுவே எங்கள் தேவன், இயேசுவே எங்கள் மீட்பர், இவராலே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஓ அந்த இவர் எங்கள் இயேசுவாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் தமையனாக, எங்கள் நண்பனாக, எங்கள் தகப்பனாக, ஓ ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை. ஓ ஹல்லேலூயா, ஓ அந்த கோட்டை உம்முடைய இரத்த கோட்டையா இருக்கிறதே. ஓ நீரே எங்கள் இரட்சகராக இருக்கிறீர். ஓ இரட்சகர் என்றால், ஓ ஹல்லேலூயா, ஓ அந்த இரட்சகருக்கு பெயர் இம்மானுவேலா இருக்கிறதே. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். ஓ அவர் இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக வந்தார், உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் வந்தார். நம்மளை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இம்மானுவேலா என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தகப்பே, இந்த பாடல் மூலியமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனே நன்றி கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு பாடலும் மூலியமாக ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி ஓ எங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறதற்காக நன்றி. முதல் பாடினோம் கர்த்தாவே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியேனை ஆட்கொண்டு நடத்துமே. எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே, உம்முடைய சத்தியத்தை அனுப்பி உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் விருப்பம் கற்றுத்தானும், உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் பாடின பாடலின்படி கர்த்தாவே, அந்த பாடல் ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமாக உம்முடைய வெளிச்சத்தில் நீர் எங்களை வழி நடத்தி இருக்கிறதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. இருளாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நீர் ஏற்றி இருக்கிறதற்காக நன்றி. ஒளியான தேவன் எங்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீரே நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி போட்டிருக்கிறதற்காக நன்றி.
கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, ஓ ஹல்லேலூயா, எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, எந்தெந்த கவலையோடு வந்திருக்கிறார்களோ அவளோடு நீ சொல்லியிருக்கிறீர், இம்மானுவேலனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே. உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. அப்படியே எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் பேசுவீராக. மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும் சத்தியத்தை அறிகிற அறிவிலை எங்களை வளர்த்து எடுப்பீராக. அந்த சத்தியத்தில் நீர் என்னென்னவெல்லாம் எங்களுக்கு கர்த்த மறைப்பொருளை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த மறைப்பொருள்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. மறைக்கப்பட்டது எங்கள் தேவனுக்குரியது, ஆனால் நீர் வெளிப்படுத்தும் போதோ அது எனக்கும் என் சந்ததிக்கும் உரியது. நீர் வெளிப்படுத்துவீராக. யாவற்றும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய தகப்பனே, ஆமென்.